குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே மகாபெரிவாளை சொல்லலாம்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். அதில் ஒரு குட்டி அனுபவத்தை பார்ப்போமா? என்ன அப்படின்னா, ஒரு தம்பதியினர் வேக வேகமாக ஓடி வந்து இந்த மாதிரி நான் எங்கே போனாலும் என்னை வந்து காக்கா துரத்துது, அதனால் எனக்கு ரொம்ப எல்லோரும் பயமுறுத்துறா, தலையில் தட்டிட்டு போனால் அந்த கண்டம் இந்த கண்டம் இப்படி பயமுறுத்துறா பெரியவா. அதனால் எனக்கு வந்து பக்குங்குது, எங்கே போனாலும் காக்கா வருது, அதனால் பக்கத்தில் வந்து உட்காந்துக்குது, இது பண்ணுது, எனக்கு எதுவும் ஆபத்து வருதா அப்படின்னு பெரியவாட்ட கேட்கவும், பெரியவா சொல்கிறா, காக்கானால ஆபத்து கிடையாது, மனிதனால் ஆபத்து வருத காக்கா வந்து உனக்கு சுட்டி காட்டுது அப்படின்னு பெரியவா சொல்கிறா. பெரியவா சொல்கிறப்ப நம்மளுக்கே ஒரு நயன சிரிப்பு வருது பாருங்களேன். என்ன அப்படின்னு கேட்டால், காக்காவுக்கு நீ சாதம் வச்சு ஒரு நாள் இது பண்ணிட்டேன்னா அது நன்றி விசுவாசத்தோடு இருக்குது. ஆனால் நீ மனுஷங்களுக்கு ஒரு நாள் போட்டுட்டு இன்னொரு நாள் நீ போடாமல் இரேன், என்ன ஆகும் தெரியுமா? பிரளயமே உண்டாகும் அப்படின்னாராம் நம்ம பெரியவா. அது உண்மையான வார்த்தை நேர்களே, உண்மை கண்டிப்பாக. அப்போ காக்காவை நீ ஏன் காக்கான்னு கூப்பிட்றேன்னு தெரியுதா அப்படின்னு. காக்காவை ஒரு ஜீவன் மட்டும்தான் அது பேரை சொல்லி கூப்பிட்றோம் காக்கான்னு. மித்தது நாய், ஆடு, மாடு, கோழி இப்படிலாம் நீ கூப்பிட முடியுதா? ஆடே வா, நாயே வா அப்படின்னு கூப்பிட முடியுதா? காக்காவை மட்டும்தான் நீ கூப்பிட முடியுது. ஏன் அப்படின்னா, காக்கா அப்படின்னு காக்கான்னு கூப்பிட்றப்ப அந்த சாதம் வைக்கிறப்ப பித்திருக்குள்ளே வாங்கோன்னு கூப்பிட்றீங்க. உன்னுடைய மூதாதையர், உன்னுடைய இறந்தவாளை நீ நினச்சி வைக்கிற. ஆனால் அது வந்து உனக்கு ஃப்ரெண்டாகிடுது. ஒரு 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 பிடி சாதம் சாப்பிட்றப்ப அங்கே போகுமா? ஒருத்தர் கேட்டார், கண்டிப்பாக அவர் கேட்டவரை நான் வந்து சொல்ல விரும்பலை. ஆனால் அவர் கேட்குறார், காக்காவுக்கு வச்சா பித்திருக்கள் வந்து எடுத்துப்பாங்களா உண்மையிலே அப்படின்னு கேட்குறார். கண்டிப்பாக பித்திருக்கள் வந்து காக்கா ரூபத்தில் வந்து எடுத்துப்பா. எங்கள் ஆற்றுல நடக்குது நேர்களே, கண்டிப்பாக நடக்குது. தினந்தோறும் நான் வைக்கிறேன், அது கூப்பிடாமே வரும். நான் 4 நாள் ஊருக்கு போகிறப்ப எங்கள் ஹவுஸ் ஓனர் சொல்கிறப்ப நான் நம்பலை, வந்து அழுததான். அதாவது அழுததான் என்ன, காக்கா வந்து கதவுலே வந்து உட்காந்துட்டே இருந்ததான், ஏமாந்து போனதான். மறுநாள் நான் போய் வைக்கிறேன், அது வரமாட்டேன்றது. அது கோபம், நான் ஊருக்கு போனதுக்கு அதுக்கு கோபம் வந்துடுது. அப்போ எனக்கு அது சொல்கிறப்ப கண் கலங்கினது. ஒரு ஜீவன் நம்ம மேலே மானசீகமாக இருக்கிறது, அது எந்த ஜீவனாக இருந்தால் என்ன, காக்காவாக இருந்தால் என்ன, நாயாக இருந்தால் என்ன, எதாக இருந்தால் என்ன, நம்ம ஒரு ஜீவனுக்கு அன்பு செலுத்துகிறோம், அது உண்மை. ஆக அந்த பித்ருக்களோட அனுகிரகம் நம்மளுக்கு கடாட்சம் வரணும் அப்படிங்கிறது அந்த இதனால இல்லை, ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி நான் வைக்கிறேன். ஆனால் அந்த பித்ருக்களோட கடாட்சத்தினால எனக்கு 14 இயர்ஸ் பேபி கிடையாது. எல்லோரும் அதை செய் அப்படின்னா நான் மானசீகமாக 2 செஞ்சேன். என்ன அப்படின்னா, விநாயகருக்கு பின்னாடி விளக்கேற்றி ஆற்றுலேயே ஒரு பிள்ளையார் வச்சுருக்கேன், இன்ன வரைக்கும் ஏற்றிட்டு வரேன். அது ஒன்று. 2வது, இந்த காக்காவுக்கு ஒரு இதுவாகவே எங்கே போனாலுமே வச்சுட்டு நான் இது பண்ணுவேன். அது எங்கே போனாலுமே கூட வரும், ஏதோ ஒரு காக்கா என் கூடவே வரும். அதுக்காண்டி எனக்கு அந்த நேர் கேட்குறப்ப எனக்கு இந்த ஞாபகம் வந்தது, நம்ம மகாபெரிவா சொன்னது ஞாபகம் வந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால அந்த தம்பதியினரும் பெரியவா சொன்னாலாம், நீ பயப்படாமல் போ, அவளோட ஆசை வந்து உனக்கு இருக்குது, அது எதுக்கு பயப்படணும்னு உனக்கு இது இல்லையா, காக்கா வெயிட்டு உனக்கு கண்டமும் இல்லை, எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம் நம்ம பெரியவா. அப்போ எவ்வளோ ஒரு கேள்விக்கு பதில் யார் மூலமோ எங்கேருந்து ஒரு நார்மலாக நீங்கள் பாருங்களேன், ஆற்றுல உட்காந்துட்டு ஒரு புஸ்தகத்தை இப்படி எடுங்களேன், உங்கள் கேள்விக்கு கண்டிப்பாக அந்த புக்கில் வந்து நீங்கள் படிக்கிற புக்கில் ஒரு பதில் இருக்கும். ஆன்மீக புக்கை சொல்கிறேன் நான், கண்டிப்பாக ஏதோ ஒன்று எந்த குருநாதர் சொல்லியிருப்பாரோ அந்த புரட்டி பார்க்குற அந்த பக்கத்தில் நம்ம கேள்விக்கு பதில் கண்டிப்பாக இருக்கும். அன்றாடம் நடக்கிற இது அனுபவம் கண்டிப்பாக நேர்களே. ஆகையால் நம்ம தினந்தோறும் காக்காக்கு ஒரு ஜீவன்களுக்கு வைக்க கற்றுக்கணும் நேர்களே, கண்டிப்பாக. நமஸ்காரம்.